இன்றைக்கி நம்ம வடி பிரியாணி தாங்க பண்ணியிருக்கோம். பாஸ்மதி ரைஸ் வச்சு சிக்கனில் ஒரு வடி பிரியாணி நம்மளோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வெல்கம் டு ஆர் சேனல் குக் வித் சுஜி. இங்கே நம்ம ஒரு அடிகனமான ப்ரெஷர் குக்கர் தான் வச்சுருக்கோம். இல்லாட்டி அடிகனமான பாத்திரம் எதாவது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு 150 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 100 ml அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் 50 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கோம். அடுத்ததாக பட்டை லவங்கம் ஏலக்காய் பார்த்திங்கன்னா 2 கிராம் அளவுக்கு எடுத்து அந்த எண்ணெயில் சேர்த்திடலாம். எண்ணெயில் சேர்க்கும் போது எண்ணெய் புகையிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதாவது மிதமான சூட்டில் தான் நம்ம இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்க்கணும். அடுத்ததாக நம்ம நீல வாக்கில் கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு, கூடவே 4 பச்சை மிளகாவும் சேர்த்து நிறம் மாற அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்துடலாம். இதுக்கு உப்பு சேர்த்து வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மிதமான சூட்டில் வதக்கும் போது தான் அந்த எசன்ஸ் எல்லாம் நமக்கு அந்த அரோமா ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் இறங்கி இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு மனம் கொடுக்கும். சேம் டைம் இதில் ஏன் 2 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் பிரியாணி பவுடர் ஃபார்மில் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை. அதனால தான் வெங்காயம் நிறம் மாறினதும் இதோட 150 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடலாங்க. நான் எந்த ரேஷியோவில் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன்னா 100 கிராம் அளவுக்கு பூண்டுக்கு 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, அந்த ரேஷியோவில் தான் எடுத்து அரைச்சிருக்கேன். இப்போ இதுவும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். ஃப்ளேமை ஹை பண்ணிட்டோன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வர்ற வரைக்கும், அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம வதக்கி கொடுத்துடலாம். நல்லா இந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்துருக்கோம். அதை ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கோம், ஃபைன் சாப்பெல்லாம் பண்ண கிடையாது. அதையும் இதோடு சேர்த்து நல்லா கறி கொடுத்துருவாங்க. தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இந்த டைம் நான் பழுத்த தக்காளின்னு தான் கட் பண்ணேன். பார்த்திங்கன்னா நறுக்குன்னு இருக்குது, கொஞ்சம் காய்வாட்டாக இருக்குது. ஆனால் கலர் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்தது மாதிரி இருக்குது, ஆனால் அது பழுத்து கிடையாது. நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1/2 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி அதுவும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். இந்த தக்காளியிலேருந்து நமக்கு அந்த கிரேவி நல்லா ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னா இது போல் ஓப்பனில் வச்சு வதக்கிறத காட்டிலும் ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அந்த தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், நமக்கு கிரேவியும் நல்லா கிடைக்கும். இந்த பிரியாணிக்கு மெயினாக இந்த கிரேவி தான் முக்கியம் இல்லைங்களா? அதனால் இப்போ இதை நல்லா ஒரு தடவை அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு நம்ம இது போல் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இங்கே பாருங்களேன், தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. இப்போ இந்த இதில் நமக்கு அந்த ஜூஸ் அந்த கிரேவி அப்படியே இருக்கும். ஓப்பனில் நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஈரப்பசையெல்லாம் போயிட்டு நமக்கு ட்ரையாக இருக்கும், கிரேவி ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது போல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கட்டும். அடுத்ததாக இதோட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நிறம் வேணும் கொஞ்சம் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூள் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் இதில் பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை, நார்மல் வீட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதுவும் இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து கொடுத்துடலாம். பொதுவாக பிரியாணிக்கு இந்த கிரேவி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க தான் அதோட டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் ஆகி கொடுக்கும். அடுத்ததாக நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோங்க. இந்த 1/2 கிலோ சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா உப்பும் கொஞ்சம் எலுமிச்சை பழமும் போட்டு அந்த கவுச்சி வாசம் வராதுக்கு நல்லா கழுவி எடுத்து தான் நம்ம இப்போ இதில் சேர்த்திருக்கோம். இந்த கிரேவியோட நல்லா புரட்டி கொடுக்கலாம். நமக்கு யூஸ்வலாக இந்த சிக்கன் எல்லாம் நம்ம தண்ணி ஊற்றணும்னு அவசியமே கிடையாது. இந்த சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இதோட தயிர் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறம் மாறும் இல்லைங்களா, அந்த வெள்ளை கலராக மாறும், அந்தளவுக்கு நல்லா புரட்டி கொடுத்துடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு வேக விடும்போது அதில் இருக்கிற அந்த சிக்கனில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி வரும்போது அது பிரியாணியோட மணத்தை நமக்கு சேர்த்தி கொடுக்கும். அதனால லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் போல் அதை வேக விட்டு எடுத்துடலாம். அதுக்குள்ளே சைடில் நம்ம அரிசியை வேக வைக்கிறதுக்காக நம்ம 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ அரிசி, அதாவது 1 டம்ளர், என்னோடய டம்ளரில் 1 டம்ளர் நல்ல ஒரு பெரிய டம்ளரில் வந்துச்சு. இங்கே நம்ம தண்ணி நல்லா கொதிக்கும் போது கொஞ்சமாக உப்பு, இதுலேயும் ஹோல் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு சின்ன பிரிஞ்சி இலை,
கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு புதினா மல்லித்தலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, நம்ம இங்கே பாஸ்மதி தான் எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா நல்லா 1 மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தோம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஈர்த்துட்டு இப்போ இதோட சேர்த்திடலாம். இப்போ நமக்கு அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 70% வெந்தால் போதும். மீதி அந்த சிக்கனோட சேர்த்து நம்ம வேக விட போகிறோம். இது 70% வெந்ததும் நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு 70% குக்கான சாதத்தை தனியாக எடுத்துக்கணும். அதுக்குள்ளே மீன்வேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் பாருங்கள், ஒரு 5 நிமிஷமாக நம்ம மூடி தான் வச்சுருக்கோம். அந்த கிரேவி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. அந்த சிக்கனில் இருந்த தண்ணியும் ரிலீஸ் ஆகி அந்த தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சூப்பர் கிரேவியாக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். அதாவது எந்த கப்புன்னு நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 1/2 கிலோ அரிசி எடுக்கிறீங்கன்னா அதை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு அரிசி இருக்கோ, தலை தட்டியோ கோபுரமாவோ இல்லாட்டி ஏதோ பாத்திரத்தில் இருக்கோ அதே அளவுக்கு தண்ணி தான் இப்போ நீங்கள் இதில் சேர்க்கணும். கூடுதலாக சேர்க்கவே கூடாது. ஏன்னா 70% அங்கே ஏற்கனவே அரிசி குக்காக இருக்குது. இங்கே நீங்கள் தண்ணி அதிகமாட்டிங்கன்னா குழஞ்சிடும். இப்போது நான் அளந்த 1 கப்புக்கு இங்கே 1 கப் அளவுக்கு அந்த கிரேவியோட தண்ணி சேர்த்திட்டு எலுமிச்சப்பழமும் இப்போவே பிழிஞ்சு விட்டுட்டேன். நல்லா எலுமிச்சப்பழம் பிழிஞ்சிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுலாம். அந்த கிரேவி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸை சேர்த்திடலாம். நான் திரும்பவும் சொல்கிறேங்க, அரிசி பாருங்கள் 1/2 கிலோ எடுத்திங்கன்னா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு பாருங்கள். அது எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தண்ணி தான் நீங்கள் இந்த சிக்கனில் சேர்க்கணும். ஏன்னா 70% நம்ம அதுலேயே வெந்துருச்சு. கூடுதலாக சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு குழஞ்சி போயிடும். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ இந்த வடித்த சாதத்தையும் மேலால் கொட்டி இதை போட்டு நல்லா கிண்டணும்னு தான் அவசியம் கிடையாது. மேலால் அப்படியே பரப்பி விட்டுட்டு திரும்பவும் ஒரு தட்டு போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு மீடியம் சிம்மில் நல்லாவே சிம்மில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நான் வச்சு எடுத்துருக்கேன். கீழே நான் தோசை டவாலாம் ஒன்றும் வைக்க கிடையாது. இல்லை உங்கள்கிட்ட இருக்குது அப்படி வைக்கலாம் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நான் வைக்க கிடையாது, அவ்வளோதான். எனக்கு பார்த்திங்கன்னா அந்த 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக போலன்னு பாஸ்மதி ரைஸில் வடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மேலால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். நான் சொன்ன அளவுகள் எல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா போலன்னு அந்த தண்ணி ரேஷியோ மட்டும் மறந்துடாதீங்க. அதில் ரொம்ப முக்கியம் அதுதான். இப்போ நம்ம கீழேயும் மேலேயுமா நல்லா திருப்பி விட்டுடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப டேஸ்ட்டாக போலன்னு சூப்பரான வடி பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளோட ஸ்டைலில். நீங்கள் இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதோட நீங்கள் செய்த இந்த பிரியாணியும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சுஜீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குக் வித் சுஜியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் நிறைய டிப்ஸோட உங்களுக்கு நிறைய ரெசிபிஸ் உங்களை தேடி வரும். இது வரைக்கும் இந்த பிரியாணி வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.